ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 2 புல் அவனை பீட் பண்ணி அவனோட கார் மெர்சிடஸ் பென்ஸ் மெக்லரான நம்ம போனஸ் மார்க்கெட்டில் வின் பண்ணோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு கேம் பிளேயில் ஃபைனல் பாஸ் ரேசர் ஒரு வழியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த கேமோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த ரேசரோட ஆல் ரேசஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் தான் நம்ம இன்னைக்கு கேம் பிளேல பார்க்க போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்யூம் கெரியர் கொடுத்துட்டு ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேசருக்கு வந்தாச்சு. நாங்கள் பவுண்டி 1 கோடி வேணுங்க. ரேஸ் 9 வின் பண்ணணும். மொத்தம் 11 ரேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டு எத்தனை சர்க்கியூட் வரும் தெரியல. நம்ம கார் கலரை பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. மெர்சிடஸ் பென்ஸ் தான், மெக்லரன் தான். பிளாக் கலரில் எந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே மாட்டாமல் தான் இருந்தது. டோட்டலாக ப்ளூ கலரில் நம்மகிட்ட கார் இல்லை. ஸோ நான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பட்டிட்டிங்கிறீங்களா கொஞ்சம் பார்த்துருக்கேன். காரு சூப்பராக போகுதுங்க. ஐயோ, ஸ்பீடு பார்த்துட்டு வந்தேன்னா இது கவனிக்கல. 3 லேப்புங்க. ஐயோ, 3 லேப் சுற்றணுமா? ஓகே, கார் ஆனால் சூப்பராக போகுதுங்க. இந்த காரு பொறுத்து செம்மையாக இருக்குது காரு. எனக்கு கையில் கொஞ்சம் செட் ஆகலை, செட் ஆயிருங்க. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, செம்ம காருங்க. இப்போ வரைக்கும் ஓட்டினதில் வந்து கல்லாடாவுக்கு அப்புறம் இது ஒரு தரமான காராக இருக்குது. ஓட்டும் போது என் கையிலே தெரிஞ்சிருச்சு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்லாம் நல்லாயிருக்கு. போக போக செம்மையாக செட் ஆயிரும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரேஸ்க்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் செம்மையாக செட் ஆயிரும். ஸ்பீடு 150+, 160+ வருதுங்க. சூப்பருங்க. இந்த டேர்னிங்கில் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி டேர்ன் ஆகுதுன்னு. நல்ல டேர்ன் ஆகுதுப்பா. இதில் எப்படியுமே சைடில் போய் முட்டுவேன். இது பாருங்கள், சீக்கிரமாக டேர்ன் ஆகுது. நல்லா 150+ டேர்ன் பண்ணிட்டாங்க. சூப்பர். நமக்கு முன்னாடி நான் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த பக்கம் வந்துட்டனே. இதில் தூணாக வருமே, கொஞ்சம் பார்த்து போகணும். ஐயோ, உள்ளே வந்துட்டான். அப்பா, ஜஸ்ட்டு மிஸ் வந்துட்டேன். சாம நமக்கு முன்னாடி எல்லோரும். ஐயோ, நான் இந்த சுற்றி வந்துட்டாங்க. அப்படி வந்தாலும் எல்லாம் எனக்கு முன்னாடி போயிட்டானுங்க பாருங்க. நான் தான் லாஸ்ட்டில் வந்துட்டுருக்கேன். 2 பேர் முன்னாடி தான் போயிட்டுருக்கானுங்க. ஒருத்தர் இடிச்சிட்டாங்க. சூப்பர். 2 பேர் முன்னாடி தான் போயிட்டுருக்கானுங்க. பிடிச்சிடலாம். ஐயோ, பெரிய டேனுங்க. ஐயோ, அட்வான்ஸ்டாக போட்டேன். பரவாயில்ல. இதில் ஒரு டேன் வருது. இந்த காரை வச்சு ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. தோக்கலாம் மாட்டேன். நல்லா போகுது. சூப்பராக இருக்குது காரு. இதை விட சூப்பராக இருக்குங்க. லேம்போல இன்னொரு கார் இருந்தில்ல, முர்சிலேகோவா பேர் எனக்கு வரமாட்டேங்குது வாயில். அந்த வேணும்னு பேர் வச்சுருந்தேமே, அந்த காரை விட சூப்பராக இருக்குங்க. என்ன ரேஸ் ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் லேப் இன்னும் முடியலையா? ஐயோ, 3 லேப் வாங்க ஷார்ட்கட்டு. சூப்பர். நான் என் முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் இடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, டேன் ஆயிடுச்சு பாருங்க. சாம முன்னாடி என்ன அவனை முந்தவே முடியல. இது ராணியோட ரேஸ் வருமே, அந்த பிளேஸ் தான் நாங்கள். இது அதே தான். ஐயோ, எங்கே போதுன்னே தெரியலையே. இதில் ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிட்டோன்னா அப்படியே நின்றோம். அதே பிளேஸ் தான். ஐயோ போச்சு. சூப்பர். எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. ஒருத்தன் எங்கேயோ போயிட்டான். பிடிச்சிடலாமா? 3 லேப்பு கொஞ்சம் சீரியஸாக ஓட்டுவாங்க. ரொம்ப அடிச்சிட்டேன். ஐயோ, 2 பேரை பிடிச்சிடலாம். அவங்க சப்பை தான். ஐயோ, புல்ல திரும்புதே. 2 பேரை பிடிச்சிடலாம். இன்னொருத்தன் தான் மேப்பை விட்டு வெளியே போயிட்டான். எப்படியும் ரேஸாரோட ரேஸுனா கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும். ஒருத்தன் பிடிச்சாச்சு, முந்திரலாங்க ஈஸியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தனை எனக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் பாருங்களேன், லேப்பு முடியல பாருங்களேன். இவ்வளோ நேரமா 1 லேப் முடிகிறதுக்கேவா? செம்ம லென்த்துங்க. இது வரைக்கும் நம்ம விளையாண்டதுலேயே சார் இப்போ தாங்க வருது எண்டு. இது வரைக்கும் நம்ம விளையாண்ட சர்க்கியூட்லேயே லென்த்தியான சர்க்கியூட் லேப்னா இதான், மேப்னா இதாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் லேப்பே முடியுது.
4 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ஒரு லேப்பு. சூப்பர். இந்த ஒரு லேப்புக்கே 15 நிமிஷம். ஐயோ மறுபடியும் இதை பார்க்கலையேங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக இதை வாட்ச் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம போய் தான் திருப்பணும் போல். இதில் ஒரு டேர்னு, இதெல்லாம் ஈஸியான டேர்ன் தான். இப்போ ஓரளவுக்கு கார் வந்து கையில் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுங்க. ஸோ இனிமேல் பிடிச்சிடலாம். முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான், பிடிச்சிருவேன். பக்கத்தில் வந்துட்டாங்க. ஐயோ இவன் வேற உள்ள கரெக்டாக டேர்ன் பண்ணுற நேரத்தை வரான் பாருங்க. சூப்பராக இருக்குங்க காரு, வேற லெவலு, செம்மையாக இருக்குது இந்த காரு. ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது பிக்கப் வந்து செகண்ட் பிக்கப் இல்லை, ஆனால் நல்ல பிக்கப், குட் பிக்கப் இருக்குது, டீசெண்டாக இருக்குது பிக்கப்பு. ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு. அந்த ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது காரில். ஸ்பீடும் வந்து நல்ல 200 தொட்டலாம். இந்த டைம் இப்படி போயிடலாங்க, போன டைம் அப்படி போனாலும் ரொம்ப சுற்றி போயிட்டேன். நான் பிடிச்சலாம் அவனுங்க. இன்னும் கார் சத்தத்தை பார்த்தா கரீரா ஜிடி மாதிரி தெரியுது முன்னாடி போகிற காரு. அவன் தானோ? இல்லை லேம்போங்க. லேம்போ சவுண்டு. நான் ஃபஸ்ட்டு அந்த கார் மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, லேம்போ சவுண்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் லேம்போ சவுண்டு வருது. லேம்போ தான் எல்லா இடம்னு நினைக்கிறேன். இல்லைங்க இவன் வேணும் அந்த கார் தானே, அதானே அதே தான். உர்சிலேகோவா? உர்சிலேகோ. சத்தியமாக அது ப்ரொனன்சியேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியல. அது லெட்டரை பார்த்தா தான் நல்லா வாசிக்க முடியும். அதுவே தப்பாக தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னே வச்சுப்போம், நமக்கு எது வருதோ அதை வச்சுப்போம். சூப்பர். இப்போதைக்கு நான் தான் லீடு எடுத்துட்டேன். சாவராம பாருங்க. இருந்தாலும் விட்டுட்டு நிற்கலைங்க, அவன் வந்துட்டாங்க. வீட்டு நின்றுட்டான் நினச்சேன். கொஞ்சம் க்ளோஸ் ரேஸாக தான் இருக்கு. ஆனால் இது ஈஸி தான், இது வின் பண்ணிடலாம். ஆனால் என்ன மேப்பு ரொம்ப லென்த்துங்க. ஐயோ என்னங்க இப்படி போய்கிட்டு இருக்கான். குட்டிக்கரை நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் வந்து. ஸ்டெடியாகி வந்துட்டாங்க அதுக்குள்ளே. எப்படி போயிட்டுருக்கான் அவன் முன்னாடி. ஐயோ ராணியோட பிளேஸாக இது. இதில் ஒரு ஷார்ட் கட் மாதிரி வருமே. ஐயோ இடிச்சிடாதரா. அவ்வளோதான், சூப்பர், செம, கரெக்டாக வந்துட்டேன். இதில் போன டைம் 2லையுமே அடித்தேன் பாருங்க. ஐயோ இப்போ கரெக்டாக வந்துட்டேன். நல்ல ஓரளவுக்கு லீடும் எடுத்திருக்காங்க. சூப்பர். கார் செம்மையாக இருக்குல்ல. அது ஃபிட்டிங்ஸே மட்டமாக வச்சுருந்தாங்க. ஃபிட்டிங்ஸ் மட்டும் வேறு லெவலில் ஆயிடுச்சு காரு. சூப்பராக இருக்குது காரு. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல கல்லடோ வச்சும் ஓட்ட போகிறோம். என்னோடய ஃபேவரட் காருங்க, அதனால் கண்டிப்பாக நான் ஓட்டுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கார் ஒன்று வரப்போகுது. NFS சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் இருக்கிற ஒரு காரு. அந்த காரையும் நம்ம அந்த ரேஸில் ஒரு 2-3 ரேஸ் ஓட்ட போகிறோம். அது வெயிட் பண்ணுங்க, அதை நான் லாஸ்ட்டில் தான் ஓட்டுவேன். இது நான் செம வேறு லெவல் ஒருத்துங்க. இது நல்ல காரு. ஸோ நம்ம இந்த பாட்டில் ஓட்ட போகிற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான 3 கார் தான் ஓட்ட போகிறோம் NFS சீரீஸில். அதாவது NFS மோஸ்ட் வாண்டட் 2005ல் எல்லாருக்குமே பிடிச்ச அந்த 3 கார். இது ஒரு கார். இந்த கார் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. யாருமே இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி நான் பார்த்ததில்ல. மெக்லரன் நல்ல கார் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்லாடோ சொல்லவே வேண்டாம். இது கொஞ்சம் கரெக்டுங்க, செம்மையாக திருப்பிட்டேன் டேர்னிங்கு. கல்லாடோ வந்து என்னோடய ஃபேவரட் காரு. மேபி ஒரு சிலருக்கு அந்த கார் வந்து அதை விட பெட்டரான கார் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஏன் அந்த கார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா 6th பிளாக் லிஸ்ட்டில் உள்ள காருங்க அது. அதில் கொடுத்த காரை வச்சு நம்ம ரேசர் வரைக்கும் வின் பண்ணலாம், ரேசர் அந்த காரை வச்சு. ஸோ அந்த கார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான காராக ஆயிடுச்சு. அதுக்கு இந்த கார்லாம் முக்க கார்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த கார் சூப்பராக இருக்குது நிஜமாவே. ஓட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரும். இன்னொருத்தர் வருவாங்க, அவரை பார்த்துடலாம், அவரையும் ஓட்டி பார்த்துருவோம். லேம்போவில் இன்னொரு கார் இருந்துச்சுலாங்க, அது கூட எனக்கு அவ்வளோவா, ஆனால் ஸ்பீடு நல்லா போச்சு. அந்த காரை கம்பேர் பண்ணும்போது ஓகே நல்ல கார் தான். இப்போ இந்த காரெலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஹேண்ட்லிங் அவ்வளோவா பக்காவாக இல்லை அந்த காரில், அது ஒரு மைனஸ் அந்த காரில். மற்றபடி ஸ்பீடு சூப்பராக போச்சுங்க. லேம்போ சொல்லவே வேணாம், ஸ்பீடு வேறு லெவலில் போகுது. கல்லாடோ வந்து எல்லாமே டாப் கிளாஸுங்க. 6th பிளாக் லிஸ்ட்டில் கொடுக்குற ஒரு கார் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனா அதுதான். சூப்பர். முட்டிட்டு நின்றுட்டேன்னா நல்லா வந்துட்டு இருந்தேன். 3வது லேப்பாக சூப்பர் தரமான செய்கை பண்ணியிருக்கேங்க. 3 பேரும் நம்ம திருப்பி போயிட்டானுங்க. 2வது லேப்பில் ஃபஸ்ட்டு வந்தேன். பிடிச்சிடலாமா, கொஞ்சம் சீரியஸாக விளாடும். நான் கொஞ்சம் கதை பேசிட்டு விளாண்டுட்டு இருக்கிறேன்.
ஐயோ அதுவே திரும்பிடுச்சு. சூப்பர். சத்தியமாக கவனிக்கல. கரெக்டாக கார்னரில் இடிச்சு திரும்பிடுச்சு. பிடிச்சிடலாங்க, விடுங்க, பார்த்துடலாம். கொஞ்சம் சீரியஸாக ப்ளே பண்ணுவோம். கார் கையில் நல்லா செட் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த 3 பேர் பக்கத்தில் தான் போயிட்டுருக்காங்க. பிடிச்சிருவேன். இந்த டேர்னிங்லாம் செம்மையாக டேர்ன் ஆகுது பாருங்க. சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது கார். இன்னும் 2 பேர் முடியாச்சு. நான் ஒருத்தன் தானே மாடி போயிட்டுருக்கான். அவனையும் பிடிச்சிடலாம். விடுங்க. முன்னாடி தாங்க போயிட்டுருக்கான். அவனை பார்த்தா போயிட்டுருக்கேன். இதெல்லாம் பிடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பிடு. அப்பா சூப்பர், செம்மையாக திருப்பிட்டேன். இது என்னங்க உள்ளே வரான். அச்சிச்சோ விட்டுட்டானே. ராணியோட பிளேஸுக்கு வந்தாச்சு. ராணியோட பிளேஸ்னே வருது அவன் ரேஸ் விளாண்டனால. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து திருப்பிடு. சூப்பர், செம. நான் என் முன்னாடி இன்னும் ஒருத்தன் போயிட்டு தாங்க இருக்கான். அவன் பிடிச்சிடலாமா? செம்ம, முட்டிட்டான். பிடிச்சி முந்திட்டாங்க. இனிமேல் நம்ம இடிக்காமல் ஓட்டணும், நம்ம வின் பண்ணிடலாம். லாஸ்ட் எண்டு கிட்ட வந்துட்டோம். மோஸ்ட் 10 நிமிஷத்தை தாண்டியே போயிட்டுருக்கு. ஐயோ இந்த நேரமாக தான் கவுருமா? இப்போ தான் அவனை பார்த்து நல்லா சொன்னேன், கவரலாம் மாட்டேன்னு. பின்னாடி தாங்க வரான், இடிச்சுக்கிட்டே வந்து ஐயோ இடிக்க விட்டுட்டானே. ஐயோ போச்சு. விடமாட்டேன். ஷார்ட்கட்லாம் வேண்டாம், இப்படியே போயிடலாம். நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கு காரு. சூப்பருங்க, லீடு எடுத்துட்டேன். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் நான் முட்டியிருப்பேன். சூப்பராக போகுதுங்க காரு, வேறு லெவலு. கரெக்டாக டேர்ன் ஆயிடுச்சு. டேர்னிங் வந்தனால தப்பிச்சேன். அழுத்துங்க, நேர் ரோடு தான். எவ்வளோ பெரிய லேப் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. ஒவ்வொன்று 3 லேப். இவ்வளோ லென்த்தாக கொடுக்குது தான் இருக்கிறேன் தெரிஞ்சு. லென்த்தியான லேப்புங்க. சூப்பருங்க, முடிச்சிட்டோம். சூப்பர். ஃபஸ்ட்டு ரேஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெக்லரானை வச்சு முடிச்சிட்டோம். ரேஸரோட ஃபஸ்ட்டு ரேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஸு, அதுவும் சர்க்கியூட்டாக இருந்துச்சு. நாக் அவுட் விளாட்லாங்க. ப்ராபபிலிட்டி மினிமம் தான் இருக்குது. காரு சீனாக இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செதில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதுவும் அஸ்யூஷுவல் 3 லேப் தான் வரும். நாக் அவுட்னாலே 3 லேப் தான். ஜெயிச்சிடலாங்க, டக்குன்னு முடிச்சிருவோம். இந்த கார் ஒரு கையில் செட் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் வந்து முட்டாமல் தானா சரி. ஓகே, இது ஒரு பெரிய டேர்ன் மாதிரி இருந்துச்சு, அதான் ஸ்லோ பண்ணி திருப்பினேன். கொஞ்சம் நேர் ரோடு தானோ, நீட்டாக போகுது. கொஞ்சம் அழுத்துவோம். நேர் ரோடு தானே. 100 200 தொட்டுருச்சுங்க. செம. எந்த டர்னிங்கா இது? கீழே இன்னொரு டர்னிங் இறங்குமே. சூப்பராக டர்ன் ஆகுதுங்க காரு, செம. நல்லா இருக்கு காரு, சூப்பரான காரு. இன்னொரு பென்ஸ் இதுக்கு முன்னாடி ஓட்டினோமே, கேஸோட காரு CLK 500. அது கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. விட்டுட்டேன்னு நினச்சேன், ஜஸ்ட்டு மிஸ் உள்ளே வந்துட்டேன். கரெக்டாக இப்படி இருந்தேன்னா அப்படியே காரணம் இருக்கும். இந்த பென்ஸை கவர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்ரு. இது 7th பிளாக் லிஸ்ட்டில் உள்ளது. இது கூட 2nd பிளாக் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறது தவறு. சூப்பர், ஷார்ட் கரெக்டாக எடுத்துட்டேன். என் கூட தாங்க வரானுங்க, ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸில் போன மாதிரி தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கானுங்க. இப்படி நான் முட்டி ஓடிட்டு இருந்தேன்னா அவனுங்க ஈஸியாக முட்டிட்டு போயிடுவானுங்க. சூப்பர், இதுலேயும் நல்லா திருப்பிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்குல்ல. இது நேர் ரோடு தாங்க, இதில் கொஞ்சம் அழுத்தலாங்க. கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் செம்மையாக அழுத்தி பிடிக்கலாங்க. 210 வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட. இது ஒரு பெரிய டேர்ன் தான். நான் பிரேக் அடிச்சிட்டேன் டக்குன்னு. ஏன்னா நேராக போய் முட்டிக்கிட்டு இருப்பேன். விட்டுட்டேன். ஐயோ விட்டுட்டேன். கொஞ்சம் ஏரில் போகிற மாதிரி போயிடுச்சு, திருப்ப முடியல டக்குன்னு. நல்லா இருக்குது ஹேண்ட்லிங், செம பக்காவாக இருக்குது இந்த காரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரில் ஹேண்ட்லிங்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய டர்னிங் தெரியுமா? செம்மையாக திரும்பிடுச்சு பாருங்க. இதுவும் 130+ திரும்புது. டிக்காமல் திரும்புது இல்லை, அதான் மேட்ரு.
சூப்பர். ஸோ ஆமாங்க, இது ஒரு ஷார்ட்கட்டு. சுற்றி வரனாலும் வரலாம், சுற்றி வந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். அவனுங்களுமே எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டில் தான் வருவாங்க. நல்ல லீட் எடுத்துட்டாங்க, நல்லா வந்துட்டான் தூரமாக. ஸோ நம்ம இறங்குற இடத்துலலாம் இட்டுச்சோன்னா அவனுங்க எங்கேயோ போய் விடுவானுங்க. ஒருத்த மட்டும் தான் மேப்பில் தெரியிறான், மற்றவனுங்க மேப்பில் தெரிஞ்ச மாதிரி தெரியல. சூப்பர், 2 லேப் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இது கொஞ்சம் சின்ன லேப் தான், டக்குன்னு முடிஞ்சிருங்க. சூப்பர், செம, உள்ளே வந்துட்டாங்க. நீட்டாக போகுதுங்க காரு, நல்ல செட் ஆயிடுச்சு கையில், சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எவனும் முன்னாடி வந்து நான் தான் நினச்சேன், முன்னாடி வந்து எவனும் முட்டாத வரைக்கும் நல்லா போகும். நான் சொல்ல வந்தேன், கரெக்டாக வந்து மூடிட்டான். ஓகே, 2 டைம் அந்த டைமில் அந்த இடத்துல திரும்பினேன். டைம் கொஞ்சம் இது நேரோட தாங்க, அழுத்திடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாதி இருக்குது, அழுத்திடலாம். 205 6 மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது 220 மேலே போகுங்க எனக்கு தெரிஞ்சு. கல்லோட லெவலுக்கு போகும் ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு. கல்லோட சீக்கிரமாக பிக்கப் ஆச்சு, இது கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப்பு. கல்லோட இடத்துல ஓட்டி பார்ப்போங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இதுவுமே ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு காராக தான் இருக்குது. ஆனால் புல் ரேஸ் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோங்க. அதுவும் ராணி காரை வச்சு ஈஸியாக முடிச்சதை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். புல்லோட ரேஸு சப்பையாக முடிஞ்சிருச்சு. ஃபிட்டிங்ஸ் எதுவுமே மாட்டலைங்க. இந்த சைடில் அந்த பாடிலாம் கிட்லாம் மாட்டுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே மாட்டலை. இதாக தான் இருந்தது. நான் தான் அதுக்கப்புறம் எல்லாம் சைட்லலாம் மாட்டி அப்படி கொஞ்சம் சீனாக மாற்றி வச்சுருக்காங்க காரை. கலரும் பிளாக் கலரில் இருந்துச்சு, நான் அப்படியே ப்ளூ கலருக்கு மாற்றிட்டேன். நாங்கள் பிளாக் கலர் நம்ம ஆல்ரெடி வேணும் வச்சுருக்கோம், ப்ளூ கலரில் தான் நம்மக்கிட்ட இல்லை. சூப்பருங்க, நம்ம ரேஸை முடிக்க போகிறோம். சூப்பர், முடிச்சிட்டோம். செகண்ட் ரேஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெக்லரன் வச்சு. நெக்ஸ்ட்டு டோல் வரலாமா? இந்த லென்த்தாக போகிற இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாங்க. அந்த டோலு, சர்க்கியூட்டு, அது வந்து அந்த நாக் அவுட்டு, இதெல்லாம் மேக்ஸிமம் கட்டுது. ஓகே, ஆமாங்க, மேக்ஸ் இது கொஞ்சம் மினிமம்ங்க, முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோலு. சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சிடலாங்க. என்னது 12 டோலா? அருமை. அதுவும் என்ன இதுங்க 12 டோலுங்க. இது வரைக்கும் 12 டோலு வந்ததே இல்லையே. 8 டோலு தான் அதிகபட்சமாக வந்து, அதுக்கே வாயை பிளந்தோம். சரி, ரைட்டு, இந்த வீடியோ அடுத்த ஒரு 1 ஹவருக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சர்க்கியூட்டே ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டே 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 12 டோல் வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? இதில் ஹை ஸ்பீட் ரீச் பண்ணலாங்க. இவ்வளோ போதுன்னு பார்ப்போம். ஐயோ, திரும்புறேனே. சூப்பர், அடுத்தது 40 செகண்டில் இருக்குது. இருங்க, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஹை ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு 220 போகும்னு தோணுது. பார்ப்போம், 220 தொடணும். சூப்பர், 215 16 18 19 232ங்க. வேற லெவலு. வெள்ளாடோட ஒரு ஸ்பீடாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெள்ளாட 223 நம்ம போச்சுல, 24 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 232 போயிடுச்சுங்க. சமல்ல. ஐயோ, இவன் ஏன்டா உள்ள வரான்? சரியான ஸ்பீடு ஆனா அழுத்திட்டோம். நம்ம எல்லா ரேஸையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லா காரையும் வச்சு இந்த ரோட்டில் வச்சு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாங்க. ஃபுல்லாக கேமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் ரெடி பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இது ஃபாஸ்டஸ்ட் காருங்கிறத பார்த்துடலாம். சூப்பர், 200 தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டார், நிறைய வீடியோஸில் வந்து 300+ 400 கிட்டலாம் போட்டு காட்டுறாங்களே எப்படி ப்ரோன்னு. நான் பார்த்தீங்கன்னா MPHல வச்சுருக்கேன், மைல்ஸ் பெர் ஹவரில் வச்சுருக்கேன். அவங்க வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. அது செட்டிங்ஸில் ஆப்ஷன் இருக்குது, வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் என்னோடய காரும் சேம் 300+ போகும், 350+ போகும், 380+ போகும். நான் மைல்ஸ் பெர் ஹவரில் வச்சு ஓடிட்டுருக்கேன், அதான் டிஃப்ரென்ஸு. வேணால் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. இது ஓகே. 200 நிறைய ஸ்பீடு வர மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடோமீட்டரில் உங்களுக்கு தெரியும் MPH தான் போட்டிருக்கோம், மைல்ஸ் பெர் ஹவர்னு. அதில் போய் பாருங்கள், 300+லாம் போகிறது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும். சூப்பர், நெக்ஸ்ட் டோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 செகண்ட் பக்கம் இருக்குது. இதில் செம்மையாக டன் ஆயிடுச்சு பாருங்க இந்த ரேஸ். சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது காரு. சூப்பர், 12 டோல் பரவாயில்ல, நல்லா இருக்குது கார் ஓட்டுறதுக்கு. அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம்.
முட்டிடாத. அவ்வளோதான். கீழே இந்த கொஞ்சம் லைட்டாக பறக்குமே இந்த இடத்துல. அதுதானே அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல டர்ன் ஆகும். செம்மையாக டர்ன் ஆயிடுச்சு இடிக்காமையே. சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. ஹேண்ட்லிங் நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரு. ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. அங்கே ஒரு இடி, அங்கே ஒரு இடி. இருந்தாலும் ரொட்டேட் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். வந்துருச்சு அடுத்த டோலு. சூப்பர். 28 செகண்ட் ப்ளஸ்ஸுங்க, செம. ஐயோ, அடுத்து 135. என்னங்க 12 டோலு 6 டோல் தான் முடிச்சிருக்கோமா? 5 இருக்கோம். எவ்வளோ இருக்குது? பாதி தான் முடிச்சிருக்கோங்க. சரியான டேனு, செம்மையாக டேன் ஆயிடுச்சு. என்னங்க ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டே டேன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ தான் ஒரு ஆக்சிலேட்டர் விட்டேன். சரியான டேனுங்க, அதெல்லாம் சூப்பராக டேன் ஆயிடுச்சு பாருங்க. யோ இடிச்சிடாதப்பா சாமி. சூப்பர், செம்மையாக வந்துட்டேன் உள்ள. அப்படியே போயிரு, அவ்வளோதான். சூப்பர். ஐயோ, ஷார்ட்கட்டை விட்டுட்டேன். பார்க்கல, கவனிக்கல. இந்த இடத்துல எப்படி ஷார்ட்கட்டை விட்டேன்? கரெக்டாக லேரியும் தான் கரெக்டாக திரும்பியிருக்கும். சூப்பர். அடுத்த ஐயோ, இவங்க 30+ முடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல இருக்கு. 31ங்க. சூப்பர். அடுத்தது 1 நிமிஷங்க. 7 டோல் தான் முடிச்சிருக்கேன். ஐயோ, இந்த காரில் அந்த பிக்கப் மட்டும் கொஞ்சம் பயங்கரமான பிக்கப் வச்சுருந்தானுங்கன்னா கார், இந்த கார் தெறிக்க விட்டு. ஐயோ, கிட்டனே ஷார்ட்கட்டு நினச்சா அதில் ஏறிடலான்னு பார்த்தேன், விட்டேன். பரவாயில்ல, அடுத்த டோல் வந்துருச்சு. விட்டாமல் ஓட்டியிருந்தால் நல்லா வந்திருக்கலாம். 30+ வந்திருக்கலாம். அடுத்தது 1 நிமிஷம். சூப்பர். ஏன்னா நம்ம 30+ முடிச்சுட்ருக்கோங்க. 30 செகண்ட் தான் அடுத்தடுத்து இதெல்லாம் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக தான் வந்துட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறோம், அதனால் அது கொஞ்சம் 1 மினிட் பார்க்குது. முடிக்காமல் போடா. கடைசியில் மேக்ஸிமம் இது ஏதாவது முடிக்க முடியுமா? சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 30+ செகண்ட் வச்சாச்சும் லாஸ்ட்டில் முடிக்கணுங்க. சூப்பர். எல்லாமே 30+ தான் முடிச்சுட்ருக்கேன். ஃபைனலாக அதேமாதிரி முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே தான் காட்டுது. ஜோக்கு வந்துருச்சு. இடிக்காமல் ஓட்டினா முடிக்கலாம். நிறைய இடிச்சிடிச்சு ஓட்டிகிட்ருக்கானா. சூப்பர். கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்படி போனால் முடி போயிருக்கலாமோ? எல்லாம் ஒன்று தான். இது கொஞ்சம் திரும்பதுக்கு ஈஸியாக இருக்காது, திரும்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த பக்கம் போதே ரொட்டேட் பண்ணிடு. சரியான டேர்னுங்க, செம்மையாக திரும்பிடுச்சு. சூப்பருங்க. எல்லாமே 30+ தான் முடிச்சுட்ருக்கேன். அடுத்தது 1 மினிட். எல்லாமே 30 செகண்டில் தான் வருது, பக்கத்தில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக முடிச்சுட்ருக்கறனால எனக்கு எக்ஸ்ட்ரா செகண்ட் கொடுக்குறாங்க. இந்த டேர்ன்லாம் எப்படி திரும்பி பாருங்க, வேறு லெவல் டேர்ன் இதெல்லாம். சூப்பருங்க. ஷார்ட்கட்டு சூப்பராக. ஹேண்ட்லிங் செம்ம. கார் நல்ல கையில் செட் ஆயிடுச்சு. இது மேக்ஸிமம் இடிக்காமே தான் ஓட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பர். இது ஃபைனல் டோல் நினைக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. கொஞ்சம் அளவுக்கு ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கார் நல்ல கையில் செட் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடாகவும் போகுது. நல்ல சிட்டிக்குள்ளேயே ஒரு 130+ தான் ஃபுல்லாகவே நான் போயிட்டுருக்கேன் மேக்ஸிமம். இங்கே ட்ரிஃப்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. வாவ் 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 வாவ், செம. அது உண்மையிலே ஓட்டுற அந்த ஃபீல் சூப்பராக இருக்குங்க. ஓட்டி பார்க்குறவங்க தான் அந்த ஃபீல் தெரியுங்க. செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. மாறதுக்கு அப்புறம் ஒரு நல்ல காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இது லென்த்து தாங்க, இழுத்து அழிச்சு விட்ருவோம். வந்துருச்சுங்க. சூப்பர். 50.99ங்க. 51 செகண்டுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் இப்படி முடிச்சதே கிடையாது நம்ம. செம்ம இல்லை? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டோல் இருக்குங்க, அதையும் முடிச்சு விட்ருவோம். இது எத்தனை வரப்போகுதுன்னு தெரியலையே. 20லாம் கொடுத்துறாங்கடா. 20 வராது, இது கம்மி தாங்க. டக்குன்னு முடிச்சிடலாம். 10க்கு மேலே போனால் தான் டேஞ்சர். இது டைமு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கானே. 1 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்குது. பார்த்துக்கலாம்.
மறுபடியும் ராணியோட ரேஸ் நடந்த பிளேஸ் வந்துருச்சுங்க. இப்போ ஓட்டி நல்ல கார் வந்து கையில் செட் ஆயிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் இடிக்க மாட்டேன், இடிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. நல்ல ட்ரிப்ட் ஆகுது, டேர்னிங் பக்காவாக டேர்ன் ஆகுது. அந்த மாதிரி எவனாவது கண்ணு தெரியாத இடத்துல வந்து முட்டானுங்கன்னா முட்டுவேன். 23 செகண்டுங்க ப்ளஸில் முடிச்சிட்டேன். அடுத்து 3 செகண்ட், 3 நிமிஷமா? ஐயோ 3 நிமிஷம் எங்க? அந்த டோல் கம்மியாக இருக்கும் போதே நினச்சேன் நம்ம தான் பண்ணுவானுங்கன்னு தெரியும். சரி ஓகே ஓட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது கார். ஐயோ கவர்ந்துருச்சு, ஒரு பக்கமாக தூக்கிடுச்சு. இது ஆனால் அந்த லேம்போ மாதிரி தூக்கலங்க. லேம்போ மீன்ஸ் அந்த லேம்போ வேணும், அந்த மெர்சி லோகோவா அந்த கார் மாதிரி இது ரொம்ப தூக்கல. தூக்குற மீன்ஸ் டேர்ன் பண்ணும்போது அப்படியே ஒரு பக்கமாக ரொம்ப தூக்கும். இது அந்தளவுக்கு தூக்கல, நல்லா தான் இருக்குது. செம்ம டேர்னுங்க, தான் ஸ்லோ பண்ணிட்டேன். நேராக தான் இருக்குது ரோடு, இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது. ஓ அது ஷார்ட்கட்டு. அது ஷார்ட்கட்டில் தான் லாங் கட்டு, இதுதான் கரெக்டு. இதில் ஒரு பெரிய டர்ன் வருது. சூப்பர். லைட்டாக அடித்தா மாமா கொண்டே கோவம் வந்துடும், போயிடும். ரோடு ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு. அதில் ஒரு டர்ன் வருது, சரியான டர்னு, திருப்பிட்டேன். இதுலேயும் ஒன்று வருது. அதில் ஒரு சரியான டர்ன் வருதுங்க. அவ்வளோதான், சூப்பர் சூப்பராக இருக்குது கார் ஓட்ட. ஏய் எங்கே போச்சோ, எங்கெங்க போகுது? ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டுருக்குங்க. அதான் இவ்வளோ செகண்ட் கொடுத்தானுங்களா, இவ்வளோ நிமிஷம் கொடுத்தானுங்களா டைமு, சுற்றி வர்ற மாதிரி. இதே மாதிரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் ஓட்டிருக்கோங்க, இதே டோல் தான். இப்படி உள்ளே போயிட்டு இப்படியே வர்ற மாதிரி இருக்கும். இப்படி வருவோம், நம்ம இப்போ ரிவர்ஸில் வரும். ஓகே சூப்பர், டோல் வந்துருச்சு. செம 30+ தான் வந்திருக்கும். அடுத்தது 1 நிமிஷம் இருக்குது. பாருங்க வேற லெவல் திரும்புதுங்க. பூஸ்ட்டு போட்டு திருப்பிட்டு இருக்கேன், 150+ திரும்பிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு அந்த கார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செமையாக இருக்குது இந்த காரு. ஐ லைக் திஸ் கார். மெக்லரன் சால்ட்டா 200 கிட்ட போயிட்டுருக்கு. 200 போயிடுச்சு. அதே மாதிரி 2 இடம் வந்தாலே அதில் ஒரு இடி இதில் ஒரு இடிங்க கண்டிப்பாக அடிச்சிடுறேன். போன ரேஸ்லேயும் ஏதோ ஒரு இடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு 200+ வந்துருச்சுன்னா அடிச்சிருவோம். சூப்பர். 30+ வரல, கிட்டத்தட்ட 30+ கிட்ட வந்துட்டேன். அடுத்து ஒரு 40 செகண்ட் அங்கே டக்குன்னு முடிச்சு விட்றலாம். ஏய் சூப்பர். நீங்கள் கீழே ஓடி வந்திருக்கலாம், இல்லை கீழே கொஞ்சம் தூணாக இருக்கும். ஐயோ இடிச்சிட்டனே. இது 20+ தாங்க. அடுத்து ஒரு 45 தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து தான் ரொம்ப லென்த்துங்க, 3 நிமிஷம் வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கேஸ் கேனில் இடிச்சாலே அப்படியே ஸ்பீடு கம்மியாயிரும். சூப்பருங்க, முடிச்சாச்சு ரேஸை. நைஸ், நல்ல ஒரு விக்ட்ரி. 4 ரேஸ் முடிச்சிருக்கோமோ, சர்க்கியூட்டு, ஒரு நாக் அவுட்டு, 2 டோல் முடிச்சிருக்கோங்க. கரெக்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரேஸ் ஏதாச்சும் முடிச்சிடலாமா? ஸ்ப்ரிண்ட். ஓகே, ஏதாச்சும் முடிச்சிருவோங்க. 5 ரேஸ் ஏதாச்சும் முடிச்சிருவோம். இப்போ ஒரு 3 ரேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 காரை வச்சு முடிக்கலாங்க. 2வது கார் என்னன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது வரும்போது பார்த்துக்கலாம். ஒளிச்சு வச்சுருக்கேன். இன்னும் பறந்துக்கிட்டு போகிறானுங்க. ஐயோ அச்சிச்சோ, திருப்பி விட்டாங்க, இடிச்சு. ஐயோ இவன் ஏன்டா உள்ள வரான்? போச்சு, 3 பேரும் மாடி போயிட்டானுங்க. எப்படி போகிறான்? தோடு. ஐயோ அவன் தாங்க தள்ளி விட்டு போயிருக்காங்க, அப்படியே இடிச்சிருச்சுங்க, முன்னாடி போனாங்க. பரவாயில்ல அப்படிங்க, பிடிச்சிடலாம். முன்னாடி கண்ணு கெட்ட தூரத்தான் போயிட்டு இருக்கானுங்க. ஐயோ டேர்ன் வருது. சூப்பர்.
இந்த டேர்னிங்கில் எப்படி அவங்க ஸ்லோ ஆயிடுவானுங்க, நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாடு தான் போயிட்டுருக்கான். ஒருத்தன் இந்த போகிறான், இன்னொருத்தன் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாடி போயிட்டான். பிடிச்சிடலாம். எங்கே போயிட போகிறானுங்க? இந்த கார்லாம் தோக்க மாட்டாங்க, இது நல்ல கார், நல்ல கையிலையும் செட் ஆயிடுச்சு. மாடி போயிட்டு இருக்கான். ஒருத்தன் மட்டும் 2 பேரும் முடியாச்சு. சூப்பர், இந்த ரோடு வேறு வந்துடுச்சு, சொல்லவே வேண்டாம். அவனும் வேறு லெவலில் போகிறாங்க. ஏய் செம்மையாக போயிட்டுருக்கான் பாருங்க முன்னாடி. அதாங்க இந்த ஸ்ட்ரீட் ரேசஸ்லாம் நமக்கு டஃப் கொடுக்குறானுங்க. பிளாக் லிஸ்ட் ரேஸ் கூட ரேசஸ் கூட டஃப் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இடிச்சிட்டான் நான் முந்திட்டேன். நான் செம்மையாக முன்னாடி போயிட்டு இருந்தான். ஜோ கேப்பு வந்து கஷ்டமானதெல்லாம் கரெக்டாக திருப்பினேன், பிடிக்காமல் ஈஸியாக வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறேன். சூப்பர், நான் ட்ரிப்ட் அடிக்கல, அதுவே நேராகவே திரும்பிடுச்சு. ட்ரிப்ட் அடிச்சிட்டேன். ஷார்ட்கட்டு வேண்டாங்க, அதில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஷார்ட்கட்டு. ஸோ நம்ம ரோட்லேயே போயிடும், நல்ல ஸ்பீடாக வேற போய்கிட்டு இருக்கோம். நல்ல லீட் எடுத்துட்டேன், நமக்கு மேப்லேயே இல்லை, பறந்துக்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது கார் ஓட்ட. அடிச்சது ஒரு விதத்தில் நல்லது தான். இந்த ஸ்பீட் அடித்தா நான் வேற மாதிரி அடிச்சிருப்பேன். ஏய் அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி போகிறானுங்க? சூப்பருங்க, மறுபடியும் மெயின் ரோடை ரீச் பண்ணிட்டோம். அழுத்தி பறக்க வேண்டியதான். இந்த ரோடெலாம் நமக்கு நல்ல ஓட்டி பழக்கமான ரோடு. நம்ம போலீஸ் சேஸ்லாம் ஃபுல்லாக இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட் கட்டை விட்டுட்டேன், இதில் போயிடலாம். இந்த ரோடு நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ரோடு. நான் அழுத்துன்னு அழுத்திடுவோம். 212 13 சூப்பர், முடிச்சிட்டோம். 5 ரேஸ் முடிச்சாச்சுங்க, செம. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லாடோ வச்சு ஓட்டலாமா? கல்லாடோ எங்கே இருக்குது? கல்லாடோ சூப்பர், என்னோட ஃபேவரட் கார். ஸோ அதனால் அதை வச்சு ஒரு 2-3 ரேஸ் ஓட்டலாம். ரேஸார் வெயிட் பண்ணுறா, வந்துடுறேன். தளபதி ஸ்டைலில் சொன்னால் வெயிட் பண்ணுறா, வேண்டாங்க, வெயிட் பண்ணுறா வந்துடுறேனே இருக்கட்டும். சூப்பர், வந்துருச்சுங்க நம்ம சிங்கக்குட்டி. திருத்த குட்டிங்க, இது சும்மா சீரி பாயுது, அதான் மஞ்சள் கலரில் வச்சுருக்கிறேன். அப்பா அதை ஓடிட்டு இதை ஓட்டும் போது என்ன பிக்கப்புங்க இது. இங்கப்பா பறக்குது காரு. ஐயோ ஒரு டேர்னிங் அசால்ட்டாக திருப்புது. இதாங்க ஃபஸ்ட் கிளாஸ். அந்த காருக்கு கம்பேர் பண்ணும்போது இதை கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது போல இருக்குது. இன்னொரு கார் வச்சுருக்கேன், அதை நான் ஓடிட்டு சொல்கிறேன். சாவு இருந்தாலும் பாருங்களேன், என் பக்கத்தில் எவ்வளோ டஃப் கொடுக்குறான் பாருங்க. அவன் யாருன்னு பார்ப்போம் இருங்க. இவ்வளோ ஸ்பீடில் வந்து அதில் முட்டிட்டான் அவன் மேலே. ஐயோ பாருங்க, 200 அசால்ட்டாக தொடுது. பூஸ்டே அடிக்கல, 200 போகுது. அசால்ட்டாக திரும்புதுங்க இந்த டேர்னிங்லலாம். செம்ம காருங்க. ஆனால் இது வீடு எங்கேயோ வந்துட்டேன். நான் நல்ல டஃப் கொடுத்து பக்கத்தில் வந்த மாதிரி வந்தான் ஒருத்தன். அது பாருங்க, பூஸ்ட் அடிச்சு 160 150 ப்ளஸ் திரும்பிட்டு 160 திரும்பிட்டு இருக்கேன். செம்ம காரு. என்னடா அந்த காருக்கு இவன் ரொம்ப சொம்படிக்கிறானேன்னு நினைக்காதீங்க, நிஜமாவே எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓட்டி உங்க முன்னாடி தான் ஓட்டி பார்க்குறேன், நீங்களே வேணால் ஓட்டி பாருங்கள். இந்த காரை வச்சே நான் ரேஸாரை கூட வின் பண்ணிடலாங்க, இந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி உள்ள காரு. அதனால தான் இந்த கார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காரு. ஏய் ஒரு பக்கம் இடிச்சு போகுதுங்க ஓரமாக. மறுபடியும் அந்த கீ பிரச்சனைங்க. பரவாயில்ல, ரேஸே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்க என் பக்கத்துலலாம் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான். செம அப்பா, பிக்கப்பு பிச்சுக்கிட்டு போகுது. வேறு லெவல் காருங்க இது, சிறுத்தை குட்டி. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டோல் இருக்குமா? ஸ்பீட் போகலாம். ஓகே, ஸ்பீட் ஓட்டவே இல்லைல்ல, ஸ்பீட் ட்ராப்பு.
செம்மையாக இருக்குல்ல அந்த காரு. அந்த லேம்பை கூட இன்னொரு லேம்பு வந்துச்சு, அது கூட நல்லா இல்லைங்க, மாதிரி முழுக்க இருந்துச்சு. என்ன இப்போ ரிவர்ஸில் போகுது, சாரிங்க பட்டனை மாற்றி அனுப்பிட்டேன். ரிவர்ஸும் இவ்வளோ ஸ்பீடாக வரும். ஐயோ போட்டு ஸ்பீடு தானே குடிச்சிக்கலாம். ஸ்பீட்லலாம் அவங்க வந்துடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ இதில் ஒரு ஸ்பீட் ட்ராப் வருதுங்க. கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் வந்திருக்கேன், இருந்தாலும் செகண்ட் ப்ளேஸ்க்கு போயிட்டாங்க. ஒருத்தன் என்னோட ஸ்பீடாக வந்துட்டான், அதில் முட்டிட்டு நின்றுட்டானுங்க. பார்த்தீங்கன்னா என்னையும் நிப்பாட்டிடுறானுங்க, முட்டி அவனுங்க முட்டுறது இல்லாமல் என்னையும் முட்டிடுறானுங்க. ஏய் இவன் கோல்ஃப் ஜிடி தானே இவனா வரான் அந்த ரேஸில். 15 பிளாக் லிஸ்ட் உள்ள கார் அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்கிரேட் பண்ணி வருவான் போல இருக்கு. அப்பா ஃபஸ்ட்டு மிஸ்ஸு முட்டிருப்போம். இல்லைனா ஐயோ இதுலேயும் நம்ம விட்டுட்டாங்க கட்டுட்ட. இது ஈஸியாக திரும்பி வச்சுருவாங்க, அதெல்லாம் முட்டிட்டு திரும்பிச்சு பார்த்தீங்களா. 133 தான் இருக்கா. இன்னும் செகண்ட் ப்ளேஸ் தாங்க இருக்கேன். இருங்க அவன் என்னை இடிச்சிடுச்சே வந்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல பிடிச்சிடலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கு, ஒரு அழுத்துறாங்க செம. இதில் அவன் எனக்கு சத்தியமாக என்ன மிந்த மாட்டான். செம்ம டேர்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டேன், சூப்பர். சரியான ஈட்டி அந்த காருக்கு, தலையில் அடிச்சுட்டு போன மாதிரி போச்சு. நானும் எப்படி டேர்ன் ஆகுது போகிறேங்க, செம்ம. ஒன்று வருது அழுத்து, அவ்வளோதாங்க. சத்தியமாக உனக்கு பிடிச்சிக்க மாட்டானுங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஐயோ அந்த சத்தம் வேறு லெவலில் இருக்குது, கார் சத்தம். எப்படி தான் இதை வந்து பிளாக் லிஸ்ட் 6 கொடுக்குறதுக்கு கேம் கிரியேட்டர்ஸுக்கு மனசை வந்துச்சுன்னு தெரில. சத்தியமாக இது BMW காருக்கு ஈக்குவலான காருங்க இந்த ரேஸில். ஆனால் BMW அது வேறு லெவல் காரு, அது ஓட்டும் போதே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டினோம் அப்போ வந்து அவ்வளோ ஃபுல் அப்கிரேடில் இருக்காது. இப்போ ரேஸாக வச்சுக்கு நம்ம போலீஸ் எஸ்கேப்பில் ஓட்டுவோம் பாருங்கள், அதுதான் ஆறுமாராக இருக்கும். செம. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருக்கும் போல இருக்குது, பரவாயில்ல. அது டேர்னிங்கு அதிலே 138 வந்துருச்சுன்னா நல்ல விஷயந்தான். இதில் ஒன்று வருதுங்க, ஐயோ இடிச்சிடாத போயிரு. சூப்பர் 182 செம. அதாங்க நம்ம தான் வின்னு. அவன் நம்மளை முந்துறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. முந்துறதுக்குல சாரி ஜெயிக்கிறதுக்கு. இதில் முந்தெல்லாம் முந்திட்டு போகிறான். ஸ்பீடு தான் நம்ம எட்டுறதுல நம்ம வருது. அதில் லைட்டாக இடிச்சிட்டு நான் 140 ப்ளஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஸ்டில் நான் தான் ஃபஸ்ட் இருக்கேன். ஏன் இப்படி உடச்சிட்டு போயிட்டுருக்குற. சூப்பர், வின் பண்ணிட்டோம். சும்மா மாசான வின்னாக இருக்குது. கலாடா வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கலாடா வச்சு ஓட்டும் போது எனக்கு ரேஸு நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. மெர்சிடஸ் பென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்டுங்க, அதையும் முடிச்சு விட்ருவோம். இந்த முடிச்சுட்டு இந்த ரேஸை முடிச்சுட்டு இடத்துல இன்னொரு காருங்க புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதை வச்சு ஒரு தாறுமாறான ஒரு ரேஸ் ஒன்று காத்திருக்கு. நம்ம பக்கத்தில் கரீரா நிற்கிறாங்க போல. கரீராவா கலாடாவா பார்த்துடலாம். என்ன ஃபஸ்ட்டில் ஃபாஸ்டஸ்ட்டு காரும்பாங்க கரீராவை. அதான் நான் டாப் பிளேஸ்லேயும் அதான் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம ரேஸில் நம்ம கூட இருக்குது. கலாடாவா கரீராவான்னு பார்த்துடலாங்க இந்த மேட்ச், இந்த ரேஸில். ஐயோ முடிட்டானே, வந்துடுவானே. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த எல்லா ரேஸுமே சப்பையாக தான் முடிஞ்சது. எப்படி கண்டிப்பாக ஒரு ரேஸு டஃப்பாக வச்சுருப்பானுங்க. தான் போகிறான்ல கரீரா பாய் வந்துட்டான் பார்த்தீங்களா. ஆரஞ்சு காய். மற்ற 2 பேரும் எங்கே வரானுங்க, இவன் மட்டும் என் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் டஃப் கொடுப்பான்னு தோணுது, பார்த்துடலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த ரேஸ் எல்லாமே மொக்கையாக போயிடுச்சு. ஈஸியாக வின் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வின் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஸ்பீடாக பாருங்க, 20 19. அவனும் செம்ம ஸ்பீடாக வராங்க. நான் 219 20 போயிட்டுருக்கேங்க பாருங்க. முன்னாடி போயிட்டான். மை காட், பார்த்துடலாம். ஸ்லோ ஆகிட்டாங்க. கலாடாவா கரீராவான்னு பார்த்துடலாங்க. ஸ்லோ ஆகிட்டானா அவன். ஆனால் சரியான ரேஸாக இருந்துச்சுல்ல. இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. கலாடா விசஸ் கரீரா ஜிடி.
லேம்பாவா ஃபோர்டு தானே போர்ஸு சாரி லாம்பாவா போர்ஷன் அச்சோ டேர்னு போச்சு முந்திடுவான். என்னையே வந்து முட்டிக்கிட்டு இருக்கிறான். இது தட்டி விட்டு போயிடலாங்க. ஓ மாட்டிக்கிட்டான், டோனட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு ஷார்ட்கட்டு உள்ளே போயிடுவோம். செமையாக வந்துட்டேன். அவனும் ஷார்ட்கட்டில் தாங்க வரான். ஆனால் அவன் நல்லா டஃப் கொடுத்தாங்க. அந்த ஹைவேல சரியான டஃப் கொடுத்தான். 220 வந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்தே எனக்கு நான் வெந்தலை, ஆனாலும் என் கிட்ட வந்துட்டு இருந்தான் எனக்கு ஈக்குவலாக. சூப்பராக இருந்துச்சு அந்த ரேஸு, நல்லா இருந்துச்சு. இனிமேல் அவன் வந்த மாட்டான்னு நினைக்கிறேன். நல்ல லீட் எடுத்துட்டேன், சூப்பராக டைம் பண்ணிட்டேன். டர்ன் போச்சு நேராக போகணும்னு நினச்சிட்டேன். ஓகே எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. பிடிச்ச உடனே அதில் அவனா நம்மளான்னு ரேஸ் முடிய போகுது. வெயிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அவன் நம்மளை மிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர். ஆனால் கொஞ்சம் டஃப் கொடுத்தான், பட் நம்ம கல்லாடாங்கிறனால சூப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரை நம்ம எடுக்கலாங்க. NFS மோஸ்ட் வாண்டட் 2005 சீரீஸோட டாப் எண்ட் கார் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எஸ், கரிரா GT ஒயிட் கலரில் சும்மா ஐஸ்மேன் மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா வெனோமுக்கு பிளாக் கலர் வச்சுருந்தோம்லாம் அந்த இதுக்கு, அதனால் இது ஃபுல் ஒயிட்டு. அப்படியே அந்த கிரே கலர் அங்கங்கே அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். சவுண்டை பாருங்க, சரியான சவுண்டுங்க. ஓகே, சும்மா பறக்க போகுது காரு. வாவ், சவுண்டை வாங்க. எதுவும் சவுண்ட் நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது சவுண்டு, டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. ஸ்பீடு செம்மையாக போகுதுங்க இது. ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியல. சூப்பராக இருக்கு. தம்பி கல்லாடோ, உனக்கு டஃப் கொடுக்குற ஆள் இவன் தான். யாராலையும் உன்னை அசைக்க முடியாதுன்னு இருந்த, பட்டு இவனோட பெர்ஃபார்ம் இருங்க கொஞ்சம் தூரம் ஓட்டுவாங்க, அப்போ தான் கையில் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் அது பிக்கப்பும் சூப்பராக இருக்குது. போலீஸு சூப்பர். ஆமாங்க, நான் இருக்கிற ரேஸ் எல்லாமே காப்ராவில் போட்டு செத்துட்டான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. கரீரா வந்தோடனே போலீஸு பறக்கிறான். ஏய், இவன் நாங்கள் அசால்ட்டாக மிஞ்சிட்டு போகிறான். ஷார்ட்கட் எடுத்துடலாங்க. சூப்பர். டேரக்டாக என்ட்ரு ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எப்படிங்க நின்றுச்சு? எப்படி அதில் நின்றுச்சு? ஒரு பக்கு நினைக்கிறேன். அது அப்படி தான் நின்றுச்சுங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் நல்ல ஸ்பீடு போகுது. ஆனால் இதுவுமே ஸ்டார்டிங் பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோன்னு லேட்டாக தோணுது. ஏன்னா இந்த காரை வந்து எந்த ரேசருமே வந்து ரேசர்கிட்ட இருந்து நம்ம வாங்கலை. நம்ம இது பார்த்தீங்கன்னா கல்லாடோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கின எல்லா காருமே ரேசர்கிட்ட இருந்து வாங்கினது. அவனுக்கு ஃபுல் அப்கிரேடில் சூப்பராக பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் சூப்பராக இருக்குது காரு. எனக்கு தெரிஞ்சு கல்லாடோவா இதுவாங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு தடவை. வைக்கியோ விட்டேன் சட்டப்பட்டேன். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கல்லாடோவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு காரணம் இந்த காரை சொல்லலாம். என்னோட ஃபேவரட் காரு கல்லாடோ தான். அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது 6th பிளாக் லிஸ்ட்டில் உள்ள காரு, இது டாப் பிளேஸில் உள்ள காரு. ஸோ அது கூட நம்ம இதை கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு அந்த கார் ஃபேவரட் காராக இருக்கா. இந்த கார் பிடிக்காதுலாம் கிடையாது. இந்த கார் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நிஜமாகவே இது ஒரு ஓஜினே சொல்லலாம். இந்த அளவுக்கு இருக்குது. ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஓபி மங்கள ஓபி, ஓவர் பவர். சூப்பர். முடிக்க போகிறோம் ரேஸை. சமங்க, முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரேஸ் பார்த்தீங்கன்னா என்ன டோல் இருந்துச்சோ, ஸ்பீடு இருந்துச்சுல, டோலும் இருக்குது. ஓகே, டோல் ஒன்று ஸ்பீடு ஒன்று இருக்குது. எத்தனை டோல் வரும்னு தெரியலையே. 10 வரல, அது வரைக்கும் சந்தோஷம். எதுவும் அதிகம்தான். டக்கு முடிச்சிடலாம். ஆனால் டைம் ரொம்ப நேரம் இருக்குது, 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு 1 மணி நேரம் தொட்டுரும் போல் இருக்குது.
அதுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். அடுத்து இது முடிச்சோடனே அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரேஸாரை புழக்கிறது தான். இந்த சீரீஸுக்கு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வரப்போகுது. ரேஸாரை புழக்கிறது. நான் செப்டம்பருக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட்டு இன்னொரு 2 பாட்டு கிட்ட போகும்னு நினைக்கிறேன். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சிடலாங்க. வந்துட்டான் அடுத்த போலீஸ். டிக்க முடியுமா? செத்துருப்பானே, அடிச்சு அடிக்கி செத்துட்டாங்க. சரியான ஷர்ட்டு. கார் சூப்பராக இருக்குது இந்த கார். செம்ம கரெக்டாக டர்ன் பண்ணிட்டேன். கார் நல்லா பவராக இருக்குங்க போலீஸ்க்கெலாம். வேணாங்க, போலீஸை நம்ம இடிக்க வேணாங்க. டைம் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, டோலே கணக்கு தெரிலங்க. டைம் 10 செகண்டுக்கு வந்துருச்சு. இப்போ தான் டோலு டக்குன்னு முடிப்போங்க. நம்ம ரேஸை ஃபஸ்ட்டு முடிப்போங்க. 4 3 2 அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம போலீஸ் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரேஸை டக்குன்னு முடிக்கலாம். போலீஸை நம்ம பவுண்டி கம்ப்ளீட் பண்ணும்போது அங்கே வச்சு செய்யலாம். போலீஸுக்கு கண்டிப்பாக நான் மெர்சிடஸ் பென்ஸ் வச்சு தான் ஓட்டுவேன். அது போலீஸ் கூட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கணுங்களா? இது சூப்பராக இருக்குங்க அந்த காரு. ரேஸர் கூட ரேஸுக்கு போகும்போது ஒவ்வொரு ரேஸும் ஒவ்வொரு காரை வச்சு ஓட்டுற ஆப்ஷன் வருமானு தெரியல. அப்படி வராது எனக்கு தெரிஞ்சு. எந்த கார் வச்சுருக்கோமோ அந்த கார் தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு காரை வச்சு ஒவ்வொரு ரேஸ் ஓட்டலாம், நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுக்காம வச்சுருக்கானுங்க. சூப்பர் காருங்க இது, செம. ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து இந்த கார் வந்து ஒருத்தாக தான் கொடுத்துருக்கானுங்க. டாப் எண்டில் செம்மையாக போகுது. ஸ்பீடு நல்லா போகுது. இங்கே வருங்க 160 70 ப்ளஸில் தான். அந்த இதெல்லாம் டேர்னிங்லாம் பாருங்கள் 170 ப்ளஸில் டர்ன் ஆகுது. சூப்பராக இருக்குது காரு. கல்லாடாவோட ஃபாஸ்ட்டாக போகுதுங்க நல்லாவே. அந்த மெயின் ரோட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணோன்னா தெரியும். கல்லாடாவோட எனக்கு தெரிஞ்சு இது ஃபாஸ்ட்டாக போகும். நான் வந்து 2 டைப்பாக வந்து வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். 0 to 30 செகண்ட் ஆர் 40 செகண்டில் எது டாப்பாக போகுது, அப்புறம் டாப் அண்ட் ஸ்பீடு எந்த கார் போகுது அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோவாக க்ரியேட் பண்ணான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த கேம் பிளே நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை ஒரு வீடியோவாக பண்ணலாங்க. ஏன்னா நான் டாப் 10 பிளாக் லிஸ்ட்டோட கார் எல்லாமே நான் வச்சுருக்கேன். கரேஜில் தான் இருக்குது. 11 12 13 14 15 கார் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மேஸ்டா வேணால் இருக்கும். மற்ற எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன். சரிங்க, விற்றுட்டேன். அந்த மாதிரி தான். கோல்ஃப் ஜிடிஏ இருக்காது, அதே மாதிரி லெக்ஸஸும் இருக்காது, சூப்பராகவும் இருக்காது, புலி சத்தியமாக இருக்காது. விற்றுட்டேன். அவனை தான் ஃபஸ்ட்டு விற்றேன் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு. டிச்சோ இத்தனை இதை கட்டி வச்சுருக்கானுங்க. லவுடாக பாடிக்கலாம். அப்படி போயிருக்கணுங்க. நான் இப்படி வந்துட்டேங்க, கொத்திட்டு வராமல் பாருங்க. நான் நல்ல லீடு தான் வந்தேன். ஓகே பிடிச்சிடலாம். சரியான டர்ன் வருது. சூப்பர், திரும்பிடுச்சு. சரியான டர்னுங்க. திருச்சி பக்கத்தில் டோலு பிடிச்சாச்சு. 26 செகண்ட் ப்ளஸில் இருக்கேன். 48 செகண்ட் அடுத்த டோலு. அப்போ லைட்டாக உரைச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ 180 போகுது காரு. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த ரேஸில் ஓடி போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ ஓட்டின ரேஸில் ஓட்டின எல்லா காருமே தரமான காருங்க. ஃபஸ்ட்டு மெர்சிடஸ் மெக்லரனு செம்மையாக இருந்துச்சு. அதுவும் கல்லாடோ சொல்லவே வேண்டாம், ஆறுமாராக போச்சு. சூப்பர் பவர், செம்ம காரு. கரிராஜ் ஜிடியும் இதுக்கு தான் ஒருத்தர் வந்து கரிராஜ் ஜிடி காரை பற்றி ஓட்டி பாருங்க ப்ரோன்னு ஒருத்தர் சொன்னார். ரேஸுக்கு வரீங்களா ப்ரோன்னு கேட்டார். நான் ரேஸுக்கெலாம் வரமாட்டேன். நானே ஜாலியாக ஃபன்னாக விளாட்றதுக்கெல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறேன். ஒரு 1v1க்கெலாம் கூப்பிட்டார் ஒருத்தர். அந்த கார் சூப்பராக இருக்குது பிரதர், செம. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காருமே ஒர்த்தான காரு. நீ பெருசா நான் பெருசா காரு அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். அது முக்கியராத வெட்ட அடிச்சிட்டேன்.
சூப்பர். இந்த பிளாக் லிஸ்ட் ரேஸாரோட பிளாக் லிஸ்ட் ரேசஸ் ஓட்டுற போது ஓட்டின எல்லா காருமே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஏதோ ஒரு சந்துக்குள்ளே வந்துட்டேன். ஐயோ எங்கெங்கேயோ வச்சுருக்கானுங்களே. வந்துட்டாங்க ஒரு வழியாக. 3 காருமே தரமான காரை ஓட்டியிருக்கோம் ஒரு ரேஸில். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. நான் சூப்பராக இருக்குது 3 காருமே. அடுத்து ஒருத்தன் பாக்கி இருக்கான் BMW. வரட்டும் ரேசர் கிட்ட தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம பிடிக்கிடுவோம். ஊட்டனா இந்த ஊட்டனை எவ்வளோ பெரிய காரை வச்சாலும் நான் இடிக்க தான் செய்வேன். இது காரில் உள்ள பக்கு இல்லை, இது என்கிட்ட இருக்கிற பக்கு. கண்டிப்பாக இடிச்சு தான் ஓட்டுவேன். இடிக்காமல் திருப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க சூப்பர். முடிய போகுது ரேஸு. சூப்பருங்க. கரிராஜிடி மாஸ் காட்டுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்பீட் ட்ராப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் முடிச்சிட்டோன்னா ரேஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இங்கே இருக்குது இந்த இருக்குது. காரு கலர் செம்மையாக இருக்குல்ல. ஃபுல் ஒயிட்டில் இப்படி பிளாக் கிரே கலர் மாதிரி டிசைன் போட்டுட்ருக்கேன். ஒயிட் கார் நான் எதுவுமே எடுக்கல, ஆனால் ஒயிட் அடித்தேன். இது வந்து கிரே கலரில் இருந்துச்சு கார் எடுக்கும்போது. ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே டம்மியாக தான் இருந்துச்சு கார். குட்டி காராக இருந்துச்சு. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி சும்மா மாசாக மாற்றிட்டேன். இதில் ஒரு ஸ்பீடு வருதுங்க. ஸ்டார்டிங்லேயே அழுத்திடுவோம். செம்ம வேறு லெவல். 190. சத்தியமாக அவனுங்க பக்கத்துலேயே வர மாட்டானுங்க. ஏய் போயிட்டாங்க, 2 பேர் போயிட்டானுங்க. போயிட்டு போ. ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க. போச்சு. அப்படியே 95 ஆகிட்டீங்களாடா. டே 190 வந்தவனா அப்படியே 90 ஆகிட்டீங்களாடா. இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். இது ஸ்டேட் அவனை வருதுங்க. இதில் ஒரு அழுத்துவோம். சூப்பருங்க. 184. வழியாக விட்றா. டே வழியாக விட்றா. வந்தள்ளி தான் நான் போக வேண்டியிருக்கேன். ரிவர்ஸும் போக மாட்டேன்ருச்சு. ஓகே இது நம்ம ஃபஸ்ட்டு போனால் போயிட்டு போகிறான். ஸ்பீடு தானே மேட்ருக்குற. அச்சோ இதில் ஒரு அழுத்து. ஓகேங்க. டேனிங் அடுத்து இல்லை. நான் இது டேனிங் நினச்சிட்டேன். இப்போ யாருங்க அவங்க இடிச்சுட்டு இருக்கிறான். போயிட்டாங்க. ஸ்டில் நான் தாங்க ஃபஸ்ட்டு. ஐயோ என்னங்க இப்படி இடிச்சுட்டு போயிட்டுருக்கானுங்க. கார் நிறைய வருதுங்க ஆப்போசிட்டில். எப்படி வராமல் பாருங்க. கரெக்டாக அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல அந்த ஸ்பீட் ட்ராப் போடுற இடத்துல காரை நிறைய கொண்டு வராங்க. அழுத்து 150 வந்துச்சுங்க. சூப்பர். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். இருந்தாலும் அவன் ரொம்ப தூரம் ஓடி போயிட்டான். அவன் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டான்னா நம்ம வீடெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சிடும் வருது. போலீஸ் இவன் வேற. சூப்பர். 193ங்க. இன்னொன்று இருக்குது. இதுலேயும் ஒரு ஸ்பீடை ஏற்றிட்டோன்னா சீக்கிரம் போகணும். சூப்பர் வந்துட்டு வாங்கி அவங்க போயிட்டாங்க. விட்டுருக்கே வந்துட்டாங்க. சூப்பர். ஃபஸ்ட்டில் வந்துட்டேன். செம வேறு லெவலு. ஓகே நம்ம இப்போ காரை மாற்றிட்டு மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணுவோம். மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ். ஓகே ஆல்ரெடி ஒரு மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே டன். வீடியோ எவ்வளோங்க பார்க்கலையே. ஐயோ அழுத்திட்டு போவோம். அது வந்து கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. பாருங்க எங்கடா வைக்கிறீங்க, ஏன்னா அப்படி பண்ணுறீங்க. அடுத்து சூப்பருங்க வந்துருச்சு. 150 தான் வந்து இதுக்கே தான் இருந்திருக்கப்போ. ஓகே டன். அடுத்த மைல் ஸ்டோனு. 1 கோடி பவுண்டி வேணுங்க அவனுக்கு. ஜெயிச்சோ இதுவும் 140 கீழே தாங்க இருக்குது. டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காரும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக போகுது. ஆனால் கல்லாடாவும் கரிராஜிட்டியும் வேறு லெவல் கார் இருந்தோம். இது வந்து ரொம்ப டென் ஆகிட்டு இருக்கு. அது ரெண்டுமே பிக்கப் வேறு லெவலில் இருந்துச்சு. இது பிக்கப் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் நல்லா போகுது. 47 சூப்பர். இது கடைசி மைல் ஸ்டோனுங்க ஸ்பீட் ட்ராப்பில். 198. ஐயோ இது போகுமா தெரியலையே. இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. இதில் எப்படிங்க நான் 198 போக முடியும்? ஐயோ போகாதே. இதோ மெசேஜ் வருது. 92 இருக்கலாமா? திரும்பி ஸ்டேட் ரோடுனா இது இருக்கா? நான் இப்படி போய்ட்டு இப்படி வராங்க. 192 வரைக்கும் வந்தேன். 198 வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துல வரது கஷ்டம். 4-5 டேக் எடுக்கணும். அப்புறம் நம்ம இப்படி போனோம்னா டக்குன்னு ஒரே இதில் முடிச்சு விட்டுடலாம். ஓகேங்க இது நேர் ரோடு தாங்க. இதில் அடிச்சிடலாங்க.
98 தானே, நம்ம 200 ப்ளஸ் அடிச்சிடுவோம். அழுத்து முட்டாமல் மட்டும் போயிட்டா போதும். அழுத்து 205. சூப்பர். 204 தான் இதில் மாட்டது. ஓகே, டன். ஓகே மக்களே, இன்றைக்கி கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.